மோசே உண்டு பண்ணின வெண்கல சர்ப்பத்திற்கு என்ன நேர்ந்தது என்று உங்களுக்கு தெரியுமா? ஆண்டவர் மோசேயின் இடத்துல நீ வெண்கல சர்ப்பத்தை உண்டு பண்ணு என்று சொன்னார். எதற்காக? அன்றைக்கு இஸ்ரவேலர்கள் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்த போது கொள்ளிவாய் சர்ப்பத்தை ஜனங்களுக்குள்ளாக அனுப்பினார். அவைகள் இஸ்ரவேலரை கடிக்க தொடங்கின. சாவு விழுந்து கொண்டே இருந்தது. தேவன் சொன்னார், ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டு பண்ணு, அதை நோக்கி பார்க்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று சொன்னார். அதை நோக்கி பார்த்தாங்க, பிழைத்தார்கள். அடுத்து என்ன நடந்திருக்கும்? அந்த வெண்கல சர்ப்பத்தினுடைய வேலை முடிந்து விட்டது. அதுக்கு அப்புறம் எப்பொழுதெல்லாம் பாம்பு கடிக்குதோ அப்பெல்லாம் அந்த மோசேயின் இடத்துல போய் அப்படி வெண்கல சர்ப்பத்தை அப்படி நோக்கி பார்த்துட்டு வந்துடணுமா? இல்லை இல்லை இல்லை. அந்த சாப்டர் அவ்வளவுதான், க்ளோஸ். அந்த ஒரு குறிப்பிட்ட சூழலிலே தேவன் அதை அனுமதித்திருந்தார். அன்றைக்கு தேவன் கட்டளையிட்ட பிரகாரம் அந்த ஒரு குறிப்பிட்ட நாள் அவங்க அந்த பாவத்தை செஞ்சாங்க, கடிபட்டாங்க, வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்தாங்க, பிழைத்தார்கள். அதோடு முடிஞ்சு போச்சு. அந்த வெண்கல சர்ப்பத்தை அப்படி தூக்கி போட்டிருப்பாங்க. ஆனால் என்ன நடந்துச்சு தெரியுங்களா? அந்த கூட்டத்தில் இருக்கிற ஒரு ஆளு அந்த வெண்கல சர்ப்பத்தை எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. பின்னாளிலே அந்த வெண்கல சர்ப்பத்தை குறித்து 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம் தெரியுமா? உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன் பாருங்க. 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 3வது வசனம். அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். ஒரு ராஜாவை குறித்து இங்கு வேதவசனம் அறிமுகப்படுத்துகிறது. அவர் வேறு யாரும் அல்ல, எசேக்கியா ராஜா. இந்த எசேக்கியா ராஜா என்ன செய்திருக்கிறார்? தாவீது செய்தபடி செம்மையாய் செய்திருக்கிறார். எல்லாவற்றையும் செம்மையா செய்தாராம். அப்படி என்னங்க செம்மையா செஞ்சாரு? அடுத்த வசனத்துல இருக்கு, 4வது வசனம். அவன் மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து விக்கிர தோப்புகளை வெட்டி, அடுத்து ரொம்ப முக்கியமான ஒண்ணு வருது, மோசே பண்ணி இருந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான். இதுவா தாவீதை போல செம்மையாக நடக்குதல்? மோசே உண்டு பண்ணின வெண்கல சர்ப்பம் எவ்வளவு முக்கியமானது. அதை போய் ஒருத்தர் உடைப்பாரா? அதை உடைக்கலாமா? முதல்ல அது தெய்வ குத்தம் இல்லையா? உண்மைதானே? நாமளா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? அப்படி பயபக்தியா நடுங்கிக்கிட்டு அப்படியே எடுத்து கொண்டு போய் வச்சுக்கிட்டு இருந்திருப்போம். அப்படித்தான் அன்னைக்கு பயபக்தியாக அதை கொண்டு போய் வைத்து ஜனங்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? அதுக்கு தூபம் காட்டிக்கிட்டு இருந்தாங்க. பாருங்க, நான் சொல்லல, வசனம் சொல்லுது. அடுத்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க. அந்நாட்கள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் அதற்கு தூபங்காட்டி வந்தார்கள், அதற்கு நிகுஸ்தான் என்று பெயரிட்டான். அது வரைக்கும் இஸ்ரவேலர்கள் என்ன பண்ணிருக்கிறாங்க? தூபம் காட்டிட்டு வந்திருக்கிறாங்க. தயவு செய்து லேவியராகும் புஸ்தகத்தை வாசித்து பாருங்க. எதற்கு தூபம் காட்ட வேண்டும் என்று தேவன் சொல்லி இருக்கிறாரோ அதற்கு தான் தூபம் காட்டணும். அது மாத்திரமல்ல, தூபம் காட்டுவதற்கு என்று சில பொருள்களை அவர் சொல்லுகிறார். அந்த பொருள்களை ஏதாவது ஒண்ணு குறைந்தாலோ கூடினாலோ நீ உன் ஜனத்திலே இராதபடிக்கு அறுப்புண்டு போவாய்ன்னு சொன்னார். எந்த அளவுக்கு தேவன் அப்படியே எல்லா விஷயத்தையும் கரெக்டா பேசுறாரு பாருங்க. நம்ம இஷ்டத்துக்கு எதையும் செய்ய முடியாது. வெண்கல சர்ப்பம் மோசையினால் உண்டு பண்ணதுதான். ஆனா அதையே எடுத்து கொண்டு வந்து ஞாபகார்த்தமா வச்சுக்கிட்டு அதை நான் தூபம் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அதற்கு எதையாவது ஒன்றை செய்வது பாவம். அது அவர்களுக்கு கண்ணி, அது ஒரு விக்கிரக ஆராதனை. அதனாலதான் எசேக்கியா அதை உடைத்து போட்டார்னு வேதத்துல எழுதியிருக்கு. அந்த உடைத்து போட்ட சம்பவத்தை தான் முந்தின வசனம் சொல்லுகிறது. அவன் தாவீதின் பார்வைக்கு அவன் தாவீதை போல செம்மையாய் நடந்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. எதற்காக அவங்க தூபம் காட்டி இருப்பாங்க? எதற்காக அந்த வெண்கல சர்ப்பத்தை கொண்டு வந்து வச்சிருப்பாங்க? அவங்க நினைச்சிருப்பாங்க, அன்றைக்கு மோசேயின் இடத்துல ஆண்டவர் சொன்னார், இதை பார்க்கிற யாரெல்லாம் பிழைப்பாங்க, பாம்பு கடிச்சிருச்சா இதை நோக்கிப்பார், பிழைப்பாங்கன்னு அன்னைக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இதை எடுத்து நம்ம வச்சுக்கலாம், எப்பெல்லாம் பாம்பு கடிக்குதோ அப்பெல்லாம் இதை நோக்கி பார்க்கலாம். மூட நம்பிக்கை. அது அன்றைக்கு சொல்லப்பட்டது, அன்றைக்கே முடிஞ்சு போச்சு. இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்லட்டுங்களா? எரிகோ கோட்டையை பிடிக்க போனாங்க இஸ்ரவேலர்கள்.
ஆண்டவர் என்ன சொன்னாருங்க? நீ சுத்தி வாங்கப்பான்னு சொன்ன. ஆண்டவர் சொன்ன 7 முறை சுத்தி வாங்க, இந்த கோட்டையை நீங்கள் என்ன செய்வீர்கள்? பிடித்து விட முடியும்னு சொன்னாரு. அதே மாதிரி இவங்க என்ன செஞ்சாங்க? 7 முறை சுத்தி வந்தாங்க. என்ன நடந்துச்சு நமக்கு தெரியும். அந்த கோட்டையை பிடித்தார்கள். அடுத்து இன்னொரு பட்டணத்துக்கு போனாங்க. என்ன பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்க? ஆண்டவரே நாங்க என்ன செய்யணும்னு கேட்டாங்க. ஆண்டவர் அந்த பட்டணத்தை பார்த்து சொன்னார், நீ ஈட்டியை நீட்டு. ஈட்டியை நீட்டி கொண்டு இருந்தாங்க, ஜெயிச்சிட்டாங்க. நான் கேட்கிறேன், இப்ப இன்னொரு பட்டணத்துக்கு போகும் பொழுது ஆண்டவர் ஈட்டியை நீட்ட சொன்னாரு. இவங்க ஏன் அங்க 7 முறை சொல்லிக்காம கொள்ளாம 7 முறை சுத்தி இருக்கலாம்ல? ஆண்டவர்கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடியே போன டைம் நம்ம 7 முறை சுத்த சொன்னாரு, இந்த டைம் 7 முறை நம்ம சுத்திடலாம், சுத்திட்டா விழுந்துரு. ஏன் சொல்லல? அது அன்றோடு முடிந்தது. இப்ப புதுசா ஆண்டவர் ஒரு வெளிப்பாட்டை தருகிறார். அது அப்போ முடிஞ்சு போச்சு. இப்ப ஈட்டியை நீட்டு என்கிறார். அதுக்கப்புறம் போய் வேற ஒரு பட்டணத்துல அவங்க ஈட்டியை நீட்டல, 7 முறை சுத்தி வரல, அது முடிஞ்சு போச்சு. இன்றைக்கு நீங்க ஏதாவது ஒரு விக்கிர ஆலயத்தை பார்த்து அப்படி 7 முறை சுத்தி வந்தால் அது ஈட்டியை நீட்டிட்டா அது இடிஞ்சு விழுந்துருமா? அங்க யோசுவா அந்த மாதிரி செஞ்சிருக்காரு பிரதர், நம்மளும் அந்த மாதிரி செஞ்சா இடிஞ்சு விழுந்துரும் சொல்லுவது வேதத்தை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ளாமல் பேசுகிறீர்கள் என்பதனுடைய வெளிப்பாடு. அது அன்றைக்கு ஆண்டவர் கொடுத்தது, அதோட முடிஞ்சு போச்சு. வெண்கல சர்ப்பம் அந்த சமயத்திலே ஆண்டவர் அதை ஒரு பரிகாரமாக சொன்னார், அதோடு கூட அது முடிந்து போய்விட்டது. இனி அதை எடுத்து நாம் என்ன செய்ய முடியாது? ஒரு வெண்கல சர்ப்பத்தை பார்த்த உடனே பிழைத்து விட முடியாது. அது தெரியாம இவங்க ஞாபகார்த்தமாக அல்லது அதை பார்த்தா நம்ம பிழைத்து விடுவோம் இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு அதை எடுத்து வச்சிருந்தாங்க. அதை ஆண்டவர் என்ன செய்தார்? எசேக்கியேல் ராஜா மூலமாக உடைத்து போட்டார். அது இல்லாம போயிருச்சுங்க. இன்றைக்கு நீங்கள் என்ன மாதிரியான கிறிஸ்தவத்தை பின்பற்றி கொண்டு இருக்கிறீங்க? ஞாபகார்த்தமாக நாங்கள் இதை செய்கிறோம், ஞாபகார்த்தமாக தூபம் காட்டுகிறோம், ஞாபகார்த்தமாக நாங்கள் இப்படி செய்கிறோம். பாவம் அது. தேவன் சொல்லாமல் நீங்களாக எதையாவது உங்களுக்கு ஒரு வடிவத்தை உற்பத்தி பண்ணி கொண்டு நீங்களாக தூபம் காட்டுவதோ ஞாபகார்த்தத்திற்கு நாங்க செய்யறோம்னு சொல்லுவதோ பாவம். இது எவ்வளவு பெரிய பாவம் தெரியறது இல்லை. ஏன்னா வசனம் தெரியல, அதை எப்படி வியாக்கியானம் செய்யணும்னு தெரியல. இது எப்படி இருக்கு தெரியுங்களா? சவுலுடைய கீழ்ப்படியாமையினுடைய வெளிப்பாடாக இருக்கிறது. சவுல் என்ன செஞ்சாரோ அதையே தான் இன்றைக்கு ஜனங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சவுல் என்ன செய்தார்? ஆண்டவர் சொன்னாரு, ஒரு ஆடு மாடு யாரையும் நீ உயிரோட வைக்க கூடாது, எல்லாத்தையும் என்ன பண்ணு? கொன்று போடு, எல்லாத்தையும் கொன்று போடு. சவுல் போனாரு, அப்படி எல்லாத்தையும் கொல்லும் போது பார்த்தா அங்க ஆடு மாடுகள்லாம் அப்படியே செழிப்பாக இருக்கின்றன, நல்ல புஷ்டியா இருக்கின்றன. அப்படி சில ஆடு மாடுகள் எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து தான் வீட்டுல வச்சுக்கிட்டார். இப்ப சாமுவேல் வர்ற அப்படி, என்னப்பா எல்லாத்தையும் கொண்டுட்டீங்களா? கொண்டுட்டேன். ஆனா ஆடு மாடு சத்தம் எனக்கு கேக்குது. ஓ அதுவா? அந்த கொஞ்சம் ஆடு மாடுகளை நாங்க கொண்டு வந்தோம். எதற்காக கொண்டு வந்தீர்கள்? ஆடு மாடுகளை தேவன் கொல்ல சொன்னாரே, ஏன் கொண்டு வந்தீங்க? இல்ல அந்த ஆடு மாடுகளை அந்த தேவனுக்கு தான் பலியிட கொண்டு வந்தோம். ஓ அப்படியா? அப்படின்னா பரவாயில்லை, நீங்க வந்து நல்லதுதான் செஞ்சிருக்கிறீங்க அப்படியா சொன்னாரு சாமுவேலு? இரண்டகம் பண்ணுதல் பில்லி சூனியத்திற்கும் விக்கிர ஆராதனைக்கும் ஒப்பாய் இருக்கிறது அப்படின்னு சொன்னார். என்ன? கர்த்தர் ஒன்றை தெளிவா சொல்லி இருக்கிறாரு, இதை செய்யாதன்னு சொல்லி இருக்கிறாரு. இல்ல உங்களுக்காக தான் ஆடு மாடுகளை எடுத்துட்டு வந்தோம்னு சொல்லும் பொழுது கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோன்னு கேட்டாரு. இன்றைக்கு ஞாபகார்த்தத்திற்காக நாங்கள் அதை செய்து கொண்டு இருக்கிறோம் என்று ரோமன் கத்தோலிக்கர்கள் இன்னும் ஒரு சில சபை பிரிவினர் அதை செய்து கொண்டு இருக்கிறாங்க. கேட்டால் என்ன சொல்லுகிறாங்க? தேவனுக்கு அவரை போலதான் நாங்க சிலையை வடிவமைச்சு வச்சிருக்கிறோம், உருவத்தை வடிவமைச்சு வச்சிருக்கிறோம். சவுல் சொன்ன மாதிரி அவருக்காக தான் இதை நாங்க எடுத்துட்டு வந்து வச்சிருக்கிறோம், இந்த பலியை அவருக்காக நாங்க செலுத்த வந்திருக்கிறோம். கர்த்தர் தெளிவாய் சொல்லிட்டார், வானத்திலும் பூமியிலும் எதற்கும் ஒப்பாக வார்ப்பிக்கப்பட்ட ஒரு சுரூபத்தை ஆகிலும் சிலையை ஆகிலும் நீ என்ன செய்யக்கூடாது? உண்டு பண்ணக்கூடாது. தேவன் சொல்லி இருக்கிறார். சில இடங்களிலே தேவன்
ஆசரிப்பு கூடாரத்துல என்ன செய்ய சொல்லி இருக்கிறாரு? சில உருவங்களை என்ன பண்ணுங்க, செய்து வைங்க. எங்க? ஆசரிப்பு கூடாரத்துல. ஏன்? வெண்கல சர்ப்பத்தையே அவர் தான் செய்ய சொல்லி இருக்கிறாரு. ஆனால் அவைகளே பின்னாளிலே ஜனங்கள் அதை ஞாபகார்த்தமாகவோ ஏதோ ஒன்ன வச்சு தூபம் காட்டிக்கிட்டு இருக்கும் போது உடைத்து போடப்பட்டது. அவைகள் வழிபடுவதற்கோ தூபம் காட்டுவதற்கோ அல்ல. ஆசரிப்பு கூடாரத்துல சில உருவங்கள் அன்றைக்கு வடிவமைக்கப்பட்டன. ஆசரிப்பு கூடாரத்துல பலிபீடம் செய்யப்பட சொன்னது. இதெல்லாம் தேவன் தெளிவாய் கட்டளையிட்டு இருந்தார். இப்படி எல்லாம் செய்யணும்னு சொன்னார். அதனால அவங்க செஞ்சாங்க. அதையே இன்றைக்கு நான் செய்வேன் என்று சொன்னால் தேவன் செய்ய சொல்லி இருந்தா நான் செய்யணுங்க. அப்படி இல்லைன்னா நான் என்ன பண்ணக்கூடாது? செய்யக்கூடாது. இன்னைக்கு புதிய உடன்படிக்கையிலே அப்போஸ்தலர்கள் மூலமாய் இது போன்ற கட்டளைகள் நமக்கு இருக்கிறதான்னு நான் கேட்கிறேன். இல்லை, அப்படி எங்களுக்கு தான் அந்த கட்டளையை கொடுத்திருக்கிறோம் அப்படின்னு சில சபையார் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் அந்த கட்டளையை ஏன் வேதத்தில் அவர்கள் எழுதவில்லை என்று சொன்னால் நீங்களே ஆலயமாய் இருக்கிறீர்கள். இனி நமக்கு ஒரு ஆலயம் இல்லை. அந்த யூத முறைமையின்படியான ஆலயம் இயேசு கிறிஸ்துவினுடைய பலி மரணத்திலே அது இல்லாமல் போனது. திரைச்செயலை மேலிருந்து கீழாக கிழிந்தது. ஆசாரியன் தன்னுடைய வஸ்திரத்தை கிழித்து போட்டான். இனி நாம அது போன்ற கற்களினால் கட்டப்பட்ட ஆலயத்திலேயோ அந்த ஆலயத்தில் செய்யப்பட்ட உருவங்களையோ இனி நாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, செய்யக்கூடாது. அதுதான் நாம ஆலயமா இருக்கிறோம் என்பதனுடைய வெளிப்பாடு. ஆக நாம ஞாபகார்த்தமா எதையாவது ஒண்ணு செஞ்சு வச்சுக்கலாமா? இல்லை. வெண்கல சர்ப்பத்திற்கு என்ன நேர்ந்தது என்பதை நீங்கள் மறந்து போய்விடக்கூடாது. வெண்கல சர்ப்பம் உடைத்து சுக்குநராக்கப்பட்டது. எச்சரிக்கையோடு இருப்போம்.